உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் நீங்க ஒரு தமிழரா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு முருகப்பெருமானுடைய பக்தனா இருந்தீங்கன்னா, இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே ஒரு வைபான நாளா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தைப்பூசம். முருகருடைய பக்தர்கள் எல்லாருக்குமே தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஃபாஸ்டிங் இருக்கிறது என்ன, அதோட ரிச்சுவல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்து எல்லாருமே ரொம்ப பக்தியோட எடுத்துட்டு போற இந்த நாள் எங்க இருந்து உருவாச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோ. நம்ம எல்லாருமே கண்டிப்பா இந்த கதையை கேட்டிருப்போம், அப்படி இல்லைன்னா பார்த்திருப்போம். முருகர் தன்னுடைய அப்பா அம்மா தனக்கு ஞானப்பழம் தரல அப்படிங்கறதுக்காக அவங்க கிட்ட இருந்து கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே ஒரு மலையில போய் நின்று அவர் ஆண்டி கோலத்துல உருவெடுத்தாரு. அந்த மலைக்கு பேர் பழனி அப்படின்றது தெரியும். அண்ட் அவர் அங்க எடுத்திருக்க உருவத்துக்கு பேர் தண்டாயுதபாணி அப்படின்றது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் அந்த கதைக்கும் இந்த தைப்பூசத்துக்கும் என்ன சிங்க்னா, முருகர் தன்னுடைய அப்பா அம்மா தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஞான பழத்தை தனக்கு தரல அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட இருந்து போச்சுக்கிட்டு கைலாயத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. சோ தமிழர்களுக்காக முருகர் கைலாயத்தை விட்டு கீழே இறங்கி வந்துட்டதுனால தமிழர்களுக்கு முருகர் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அண்ட் அந்த தமிழ் கடவுள் இந்த தை மாசத்துல பூச நட்சத்திரத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல தான் இந்த பழனிமலையில தண்டாயுதபாணி கோலத்தை உருவெடுத்திருக்காங்க. அப்படிங்கறதுனாலதான் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப வெகு சிறப்பா தமிழர்கள் மத்தியில கொண்டாடப்படுது. அண்ட் இன்னைக்கு தைப்பூசம் கொண்டாடுற எல்லாருமே இந்த ஹிஸ்டரி என்னன்றதை தெரிஞ்சுட்டு கொண்டாடுவோம். அண்ட் இனிமே இன்னும் இந்த ஹிஸ்டரி தெரியாம இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுவோம்.